பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் வந்து திவாகரை ஒரு ஹாட் ஸ்பாட்ல போட்டாரு. அந்த இடத்துல திவாகர் என்ன பதில் சொல்ல போனார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கும் போது திவாகர் அதெல்லாம் இல்ல பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பக்கம் மழுப்பினாரு. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு பதிலை கேட்டு வாங்கியிருக்கார். அது என்ன பதில் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கலையரசன் பண்ற ஒரு சில பிஹேவியர்ஸ் இதெல்லாம் சில பல கேள்விகளா இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கமருதீனை டார்கெட் பண்றீங்க, கமருதீனை அட்டாக் பண்றீங்கன்ற மாதிரி பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான கிளாரிட்டியான வீடியோவும் இதுல இருக்க போது. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு மாற்று கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு டாஸ்க், மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வாட்டர் மெலான் அகாடமி கோச்சிங் கிளாஸ் அப்படின்றதான். நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து வாட்டர் மெலான் அட்டாக்னு போட்டேன், அது தப்பு, அகாடமி அப்படின்றது தான். ஓகே, இதுல என்ன டாஸ்க்னா ஒருத்தரை இந்த 20 பேருக்கும் ஒரு சில கேரக்டர் ரோல் கொடுத்து அதை நடிக்க ட்ரைனிங் பண்ணி இவர் இது பண்ணோம், அதை நடிச்சு காட்டணும். அப்ப நடிச்சு காட்டின அப்புறம் இதுல யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பண்றாங்களோ அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு டேகை கொடுக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதுல வந்து திவாகர் நம்ம எல்லாரும் வெளியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்ல, ஆனா அவருக்குள்ள நிறைய அந்த டைலாக்லாம் எத்தனை சீன் இருக்கோ அத்தனை சீசனோட அந்த சீனோட டைலாக்கை மெமரி பண்ணி அதை வச்சு அங்கே டெலிவரி பண்ணி இது இப்படி பண்ணின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி அதை சொல்லி கொடுக்குறது இல்லை. பரவாயில்ல, அந்த ஆளுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் மீன்ஸ் ஒரு சிலருக்கு அவர் சொன்ன டைலாக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுமே ரசிக்கப்படியாக ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு ரீதியில் இருந்துச்சு. அதில் இன்னும் ஒஸ்ட் கேரக்டர்லாம் சில பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவர் சொல்றதை விட்டுட்டு திவாகர் தான் சொல்லி கொடுக்கணும். அதை தாண்டி பிரவீன் காந்திலாம் வந்து நானா பண்றேன் 3 டிராமா பண்றேன்ற மாதிரி 3 பண்ணாரு பாருங்க. ஜெயிலரு, கமல்ஹாசன், இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் திவாகரா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி மற்றவங்க கிட்ட இருந்த இன்புட் வாங்குறதுல நல்லா தான் பண்ணார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதுவும் பண்ணாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வேணா சொல்லலாம். இது முடிஞ்ச உடனே பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படின்ற டைலாக் பேசின விக்கல்ஸ் விக்ரமுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்ற டேகும் எல்லாம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதன் மூலியமா என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள திவாகர் மேல ஒரு பிம்பம் இருந்துச்சு இல்லையா? திவாகர் ரீல்ஸ் பண்றாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாருன்றவங்க தகுதியே இல்லாதவர், நடிக்க தெரியாதுன்ற மாதிரி பிரவீன், கெமி, சண்டை போட்டுறவங்க எல்லாருமே திவாகர் மேல இருந்த பிம்பம் அப்படியே மாறிச்சு. இந்த ஒரே ஒரு மார்னிங் டாஸ்க் திவாகர் மேல இருந்த எல்லா ஒட்டுமொத்த ஒப்பீனியனும் மாத்தி திவாகர் வந்து இப்படியாப்பட்ட ஆள், அவருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குன்றத அவங்க நம்பி இதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார்னா ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ற அளவுக்கு பிரவீன் ராஜ் பேசுறாரு. அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதெல்லாம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி பாராட்டி யார் யாரெல்லாம் திவாகர் கூட சண்டை போட்டவங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டுற தருணங்களை நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சு லைவ்ல. சரி, என்னன்னா இவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் எதுவுமே பண்ணலையேன்னு பார்த்தா வந்தாரு பிக் பாஸ். சரி, ஓகே, நடிப்பு அரக்கன்ற டேக் இவருக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் நீங்க சொல்றத உள் வாங்காம ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஆளை சொல்லுங்க. இல்ல பிக் பாஸ் எல்லாரும் நல்லா தான் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லுங்கன்னும் போது நான் பார்வதியை சொல்றேன்ற மாதிரி சும்மா பார்வதியை சொன்னா சேஃபா தப்பிச்சுட்டு போயிடலாம், நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தப்பிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சாரு. இல்ல சொல்லிதான் ஆகணும்னும் போது சுபிக்ஷாவோட பேரை எடுத்து அடிக்கிறார். சுபிக்ஷா தான் அப்படின்னும் போது சுபிக்ஷா கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஜெனிலியா, அந்த சந்தோஷ் வரும்ல, நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா, இது சாப்பிட போகலான்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த சீனோட பர்ஃபார்மன்ஸ் தான் சுபிக்ஷா பண்ணாங்க. அவர் சொல்லணுமேன்றதுக்காக தான் சொன்னார். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா பிரவீன் காந்திக்கு தான் கொடுத்துருக்கணும். அவர் கொடுத்திருந்தா இவர் சொல்றதை கேட்காத ஆள் தானே, அது அவர் தானே கேட்கல, அவரா ஒரு 2-3 டிராமா தானே பண்ணாரு. இவர் சொல்றதை கேட்காதுன்னும் போது அந்த இடத்துல பிரவீன் காந்தி ஒரு ஆள் தான் வரணுமே தவிர்த்து சுபிக்ஷாக்கு அங்க சம்பந்தமே கிடையாது. பட் இவர் கொடுக்கணுமே, ஒரு ஸ்பாட்ல போட்டாங்களேன்ற மாதிரி கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் ஜெயிச்ச நம்பருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுன்றதால அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு பர்ஃப்யூமை கொடுத்து ஒரு பக்கம் என்ன விக்கல்ஸை சந்தோஷப்படுத்தியிருக்கார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுதான் மார்னிங் காலில இருந்து இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் வரையுமே இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம காலைல நம்ம கலையரசன் இருக்கார்ல, பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமை ஒழுங்கா ஃப்ளஷ் பண்ணாம இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது காலைல என்ன பண்ணிட்டாங்க, இவர் போயிருக்காரு. போனா என்ன பண்ணும், ஆல்ரெடி இங்கே தண்ணி பிரச்சனை ஃப்ளஷ் பண்றதுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது, அதையாவது பண்ணலாம்ல, அதை கூட பண்ண தெரியாம விட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆதிரை சம் மெம்பர்ஸ், அது சாதிரை தான் ஃபர்ஸ்ட் போனாங்கன்னு நினைக்கிறேன், 2-3 பேர் போகும்போது அவர் அப்படி அது யார் இது பண்ணதுன்னும் போது லாஸ்டா போனது யாருன்னு கலையரசன், ஏன் அப்பெல்லாம் பண்றீங்க, இதை வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன இது பேசிக்கான விஷயம் தாங்க, நம்ம போறத நம்ம இது பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பல பேர் பண்றாங்க போல இருக்கு. ஐ மீன் அந்த வீட்டில் அது ஒருவேளை இவராக தான் இருக்குமோ
அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை கிளீன் பண்ணி விடணும். ஏன்னா மற்றவங்களாம் வந்து யூஸ் பண்றாங்க, தண்ணி டிமாண்ட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம போற வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதை பார்த்துருக்கணும். அதை இங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லி அட்ரஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. மற்ற அவ்வளோ தெளிவா பேசக்கூடிய கலையரசனுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத நான் பாயிண்டா சொல்றேன். இது ஒரு பக்கம். அடுத்து நீங்க எல்லாரும் கமருதீனை டார்கெட் பண்றேன்னு என்ன கேக்குறீங்க? சிம்பிள் மக்களே, நீங்க கமருதீனை 24 மணி நேரம் நீங்க பாருங்க. நான் பாக்குறேன். 24 மணி நேரம் நான் பாக்குறதால கமருதீன் என்னென்ன பண்றாருன்னு எனக்கு தெரியும். அவர் பண்ற விஷயங்கள் சொல்லட்டுமா? ஒரு பக்கம் துஷார் கிட்ட போயிட்டு ஆரோரா பேசினாங்கன்னா அவர் எதனா கவுண்டர் போட்டு அப்படியே ஆரோரா இவர் பக்கம் பேசணும்னு நினைப்பார். ஒண்ணு. திவாகர் எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் இருந்தாருன்னா திவாகர் ஏதாவது சொல்லட்டும், அதை பிடிச்சி அடிக்கலான்றது போவாரு. இல்லைன்னா இவரா போய் பல விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு இவரா திவாகர் கிட்ட சண்டை கிரியேட் பண்ண போவார். இதுதான் பாக்குறாரு. வேற எதுவுமே இல்லை. கொடுத்த வேலையை கூட உருப்படியா பாக்குறாருன்னு கேட்டா என்ன பொறுத்தவரை இல்லை அப்படின்றதான் சொல்லுவனே தவிர்த்து நானா போய் டார்கெட் பண்ணணுன்ற இன்டென்ஷன்ல டார்கெட் பண்றது கிடையாது. அங்க நடக்கிற விஷயங்கள் கான்ட்ரடிக்ஷனா இருந்தா அதை எடுத்துட்டு வந்து சொல்றதுதான் என்னோட வேலை. அப்படிதான் பார்வதியோட மத்த டபுள் சைட்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன். திவாகரதையும் நீ காலைல அவர் பண்ண தப்புன்றதையும் சொன்னேன். நான் டார்கெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணுன்றது தான் பாயிண்டே தவிர்த்து யாரையும் டார்கெட் பண்ணணும்னு நான் விரும்பல. அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.